காலங்காலமா இந்த டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறவங்க ஸ்ட்ரைக் பண்ணாலே எதுக்காக இப்படி பண்றாங்க, பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, கரெக்டா ஃபெஸ்டிவ் டைம்ல தான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள், வாஸ்தவமான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரப்ப நமக்கு அது கஷ்டமா இருக்கு, கோவம் வருது இல்ல, அப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் அப்படிதானே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்லயே செய்யற வேலைக்கு சரியான சேலரி இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். நான் சொல்றது நார்மலான டெக்னீஷியன், கண்டக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அந்த மாதிரி. அதுக்காக இவங்க இபில கொடுக்குற அளவுக்கு, டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு சேலரி கொடுங்கன்னு சொல்லல. அக்ரிமெண்ட் படி அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி இன்கிரிமெண்ட், அகவிலைப்படி உயர்வு, இந்த மாதிரியான நியாயமான சில கோரிக்கைகளை முன் வச்சு ஸ்ட்ரைக் பண்றாங்க. சரி, அதை இப்பதான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். நார்மல் டைம்ல கேட்டாங்கன்னா யாருமே கண்டுக்கிறது இல்ல. சோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னா தேவை அதிகமான நேரத்துல தான் அவங்க போராட்டம் பண்ண முடியும். அப்பதான் கவர்மெண்ட் கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கத்தி படத்துல மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இருக்கு, எங்களால இதை உடனே பண்ண முடியாது. இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமாவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல தான் இருக்கு. அந்த நஷ்டத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த இலவச பேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே, அப்ப தெரியல அது நஷ்டத்துல இருக்குன்னு. சோ இவங்க சிம்பிளா என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தொழிலாளர்கள் தலையில தான் போடுறாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அவங்களோட பிஎஃப் பணம் வர்றதுக்கு யார் ஓட்டு பணமோ இல்ல, 30-35 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பிஎஃப் பணம் அது வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அதுக்குமே அவங்க ஹெட் ஆபீஸ்க்கும் டிப்போவுக்கும் நடக்கணும். அந்த இடத்துல நீங்க உங்களையோ இல்ல உங்க அப்பாவையோ வச்சு நினைச்சு பாருங்க எவ்வளவு காண்டாகும். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க போராட்டம் பண்றது நியாயம் தான். இந்த இடத்துல நம்ம யாரையாவது பிளேம் பண்ணணும்னா அது கவர்மெண்ட் தானே தவிர தொழிலாளர்களை கிடையாது.